ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சிக்கு நேயர்களாகி நீங்கள் கொடுத்து கொண்டு வரக்கூடிய பேராதரவுகளுக்கு நன்றி. இந்த வாரம் 536வது வாரம் 536 9/2/2026 முதல் 15/2/2026 வரை தை மாதம் 26ஆம் நாளிலிருந்து மாசி மாதம் 3ஆம் நாள். தை ஆரம்பித்தது 4 வாரம் முடிஞ்சிடுச்சு. இப்போ 5வது வாரம் மாசியும் வந்துடுச்சு. அவ்வளோதான், வாழ்க்கையில் ஓட்டம்தான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஒரு வருஷத்துக்கு 365 நாள் தானே, 1000 நாள் இல்லையா? அதனால் அப்படியே கூட்டிடும். இந்த அற்புதமான ஒவ்வொரு வாரத்திற்கும் ஜோதிட நேர நிகழ்ச்சிக்கு மனமுந்து நேயர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. ஸ்பான்சர்களுக்கு நன்றி. பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும், ரவி பச்சமுத்து அண்ணன் அவர்களுக்கும், CO மேடம் அவர்களுக்கும், பிரேம் அவர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், கேமராமேன்களுக்கும், ஒட்டுமொத்த டீமுக்கும் என் சார்பாக நன்றிகளை எப்பொழுதும் தெரிவிப்பேன். அது தொடர்ந்து நன்றி என்பது தான் வாழ்க்கையில் மிக முக்கியம். அதுக்கு கூட கமெண்ட், நன்றி ஏன் சொல்கிறீங்க? நன்றி சொல்கிறனால தான் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்காக நான் பிரார்த்தனை, எனக்காக நீங்கள் அனைவரும் பிரார்த்தனை என்பது உலகத்திற்கு முக்கியம். மாசி மாதம் ஆரம்பித்து உள்ளது. ஸோ எல்லோரும் மாசி மாதத்தில் என்ன செய்யலாம், செய்யக்கூடாது, மாசி மாதத்தினுடைய பொது பலன்களையும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் மாசி மாதம் முழுவதும் செய்வது, பிறகு இந்த வாரத்திற்கு உண்டான பலன்களையும் அதற்குண்டான தெய்வ வழிபாடு முறைகளையும் மாசி மாதத்தில் என்ன சொல்லியிருக்கணும் அதே தெய்வ வழிபாடு இந்த வாரமும் பண்ணிக்கலாம். மாசி மாதம் 13/2/2026 முதல் 16/3/2026 வரை, மாசி 1லேருந்து மாசி 30 வரை. முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு லாபம், சந்தோஷம், அனுகூலம். குடும்பத்தை விட்டு நீங்களோ அல்லது குடும்பத்தின் துணை அல்லது துணைவியாரோ வேலை நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, தெய்வ வழிபாடு நிமித்தமாக பயணங்களோ, ஒரு தொலைதூர போயிட்டு தங்கிட்டு வருவதோ எல்லாம் ஏற்படலாம். அது சந்தோஷமும் அனுகூலமும் மனதிற்கு திருப்தியும் ஏற்படும். பழைய கடன்களுக்கு செட்டில் ஆவதற்கு அற்புதமான காலகட்டம் ஏற்படும். நண்பர்களின் உதவி கிடைக்கும். நல்லவர்களை சுற்றி கிடைக்கும். நிறைய தொழில், உத்தியோகம், பெண்டிங் ஒர்க்கெல்லாம் டக்கு என்று முடிப்பீர்கள். எல்லாருக்காக திருப்திக்காக அவர்கள் திருப்திப்படணும், இவர்கள் திருப்திப்படணும், அவர்களை சந்தோஷப்படுத்தணும், இவர்களை சந்தோஷப்படுத்தணுன்னே வாழ்ந்ததெல்லாம் மாறி டிப்ரெஷனே வந்தாலும் பரவாயில்லை, அது வந்தாலும் பரவாயில்ல, இதுதான் இப்படி தான்னு டக்குன்னு சரியான முடிவுகள் எடுப்பீர்கள் மேஷம். அது ரொம்ப நல்லதும் அனுகூலமும் காணப்படும். தெய்வ வழிபாடு மேஷத்திற்கு விநாயகர். முதுகு தண்டுவடத்தில் கவனம், அனுமனை பிடித்துக் கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ENT ரொம்ப முக்கியம். ராகவேந்தரை பிடித்துக் கொள்வது அதை விட முக்கியம். ரிஷபத்திற்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பழைய கடன்கள் பைசல் செய்வதும், சத்ருக்கள் விஷயத்தில் சரணாகதி அவர்கள் ஆகிறதும், உங்களுக்கு வெற்றி ஏற்படுவதும், லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும், அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கு மனக்குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம். நல்ல முடிவுகள் டக்குன்று ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் அற்புதமாக மாறக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு தெய்வம் கொடுப்பது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். அதேபோல் பழைய கடன்கள், தேக ஆரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் மருத்துவமனையிலிருந்து எல்லாத்திலும் சுகம் பெற்று வரக்கூடிய பிராப்தங்களும் நிம்மதியை ஏற்படுத்தும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ராசி ரிஷபம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி
மிதுன ராசிக்காரர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு, பிபி, ப்ரெஷர் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு நவகிரக குருவும் மனிதராக பிறந்த மகான்கள் வழிபாடும் பெரிய அளவுக்கு நன்மைகள் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அதிக கவனம். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் அதீத கவனமாக இருக்க வேண்டும். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பது அற்புதமான காலகட்டம். சனிக்கிழமை கோதுமையும் வெல்லத்தையும் கலந்து பசுமாடுக்கு கொடுக்க கொடுக்க தடைகளும் மன அழுத்தமும் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். ரொம்ப கவனமாக இருக்கணும். மாசி மாதத்தில் அஷ்டமத்தில் சூரியன், அஷ்டமத்தில் ராகு, அஷ்டமத்தில் செவ்வாய், அஷ்டமத்தில் புதன் எல்லாம் காணப்படும். எல்லாம் வண்டியில் ரொம்ப கவனம். மாசி மாதத்தில் ரொம்ப விநாயகரை பிடிச்சிக்கிறது, அனுமனை பிடிச்சிக்கிறது விடவே கூடாது. கணபதி காரிய சித்தி மாலை, அனுமன் சாலிசா கையெழுத்திடுவதற்கு முன்பாக கவனம். அரசு துறை, அரசியல்வாதிகள், மேலதிகாரிகள் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தொழில் ரீதியாக மிகவும் கவனமாக இருப்பது கடகத்திற்கு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். தேக ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துவது தவறாகிவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் அதீத கவனமாக இருப்பதும், தூக்கத்தில் கவனமாக இருப்பதும், பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரிடம் மனம் விட்டு பேசுவதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதையும், பிள்ளையாரையும் ராகு கேது விஷயத்தையும், ராகு கேதுவுடைய கோளாறு பதிகத்தையும் பிள்ளையாரை பிடித்து கொள்வது நன்மையை தரும். முடிந்த அளவுக்கு உங்களுடன் தோழியாகவோ தோழனாகவோ நட்பாக இருக்கக்கூடிய உறவுகள் யார் உங்களுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்களிடத்தில் தினமும் ஒரு 10 நிமிடமாவது எங்கு தொலை தூரத்தில் இருந்தாலும் ஃபோனிலாவது பேசிக்கொள்வது உங்களுக்கு ஆறுதலும் மன அழுத்தத்தை பரிபூர்ணமாக இல்லாமல் காப்பாற்றுவதும் ஏற்படும் என்பதை சிம்மராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். பிபி மிக கவனமாக பார்த்து கொள்வதும், சுகர் கவனமாக பார்த்து கொள்வதும், கன்னிக்கு வயிறு, கழிவு பாதை, முதுகு தண்டுவிடும் எல்லாம் ஒன்றா காட்டும். ஏன்னா ரொம்ப நல்ல நேரம். சுகரு எல்லாமே பார்த்துக்கணும். பெருமாள் வழிபாடு, தாயார் வழிபாடு, அரசு காரியங்கள், மற்ற விஷயங்கள், உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது மட்டும் விட்டுணும். கை கட்டுவது கட்டுவிடக்கூடாது. பொறுமையாக இருந்தால் போதும். தாம் தூம் என்று சொல்வது வேண்டாம். தேகாரக்கத்தை சரியாக பார்த்து கொண்டால் கன்னிக்கு ஒரு விதத்தில் நல்லா இருக்கும். மேலதிகாரிகள் சொல்லுகின்ற சமயத்தில் தர்க்கங்கள் வேண்டாம். நல்லா எல்லாமே வெண்ணெய் திரண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி குயவனை வேண்டி கூத்தாடி தோண்டி எடுத்தானே என்ற கதையாக இல்லாமல் பொறுமை காப்பது அற்புதமான நன்மை. மேலதிகாரிகள் ப்ரமோஷன் போன்ற விஷயமெல்லாம் சாதகமான அமைப்பை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக துலா ராசிக்காரர்களுக்கு முதுகு, மறைமுக ஸ்தான உபத்திரம், நரசிம்மர் வழிபாடு மிக முக்கியம். அபிராமியில் 40, 59, 75 படிப்பது இல்லை அபிராமி கேட்பது விசேஷமான அமைப்பு. மற்றபடி சுபகாரியங்கள், சுப விஷயங்கள் டக்கென்று ஏற்படுவது, பிள்ளைகளுக்காக உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, நிறைய விஷயங்களில் இருந்த மனத்தாங்கல்களெல்லாம் தீர்வது, ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுவது, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படுவது, உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள்தான் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். துலா ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோர், சுபகாரியங்கள், சுப விஷயங்கள், மியூசிக், சினிமா போன்ற விஷயம் ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள்.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடிவயிறு, பிபியில் அதிக கவனம், துர்க்கை கவசம், துர்க்கை வழிபாடு யோக பலத்தை பெற்றுத்தரும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதத்தை வைத்து கொள்ளாமல் இருப்பது யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லாமே சுபிட்சமும் முன்னேற்றமும் காணப்பட்டாலும் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியோருடன் தேக ஆரோக்கியம், குடும்பத்தில் பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியம் நீங்கள் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் மன அழுத்தம் கொள்ளாமல் இருந்தால் மற்ற எல்லாமே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு தைரியம், நம்பிக்கை, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் யோக பலத்தை ஏற்படுத்தி தரும். பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த குலதெய்வ வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள், விடுபட்ட வழிபாடுகள் எல்லாமே ஏற்றத்தை தரும். விஷ்ணு அவதாரமாக இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு, விஷ்ணு காயத்ரி சுபிட்சத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட உணவுகள் விஷயத்தில் அடக்கி வாசி சாப்பிடுவது தனுசுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். உறவுகளை பார்ப்பது, நண்பர்களை பார்ப்பது, புது அறிமுகத்தில் செல்வது நல்ல அனுகூலங்கள், ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனுசுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். விநாயகருடைய வழிபாடு எப்படியோ சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க கேட்க அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் எல்லாம் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படுத்தும். மற்றபடி சுபவரிய பிராப்தம், தொழில் ரீதியாக அனுகூலம், உத்தியோகத்தில் ஏற்றம், புது தொழில் மாற்றம், வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி, நிலுபரியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தொழில், யோகமும் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள் மிக கவனமாக இருப்பது நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், சளி சம்பந்தப்பட்ட உபத்திரம், கழுத்து சம்பந்தப்பட்ட உபத்திரம், மேலதிகாரிகள் விஷயம், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தொழில், உத்தியோகத்தில் ஏற்றங்கள், நம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அரசுத்துறை, அரசியல்வாதிகள், தனியார் துறையில் இருப்பவர்கள், மேலதிகாரிகள் சொல்வதற்கு எஸ்ஆர் என்று உபயோகப்படுவது அற்புதமான காலகட்டத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். வாகனங்களில் அதீதமான கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள், பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது யோக பலத்தை பெற்றுத்தரும். பார்வதி தேவி வழிபாடு, வயிறு, முதுகு தண்டுவடத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், எதிரிகள் விஷயத்தில் வெற்றி காண்பதும், பழைய கடன்களை பைசல் செய்வதும், தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது உத்வேகத்துடன் காணப்படக்கூடிய அற்புதம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு மாசி மாதத்துக்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். இப்பொழுது நாம் இந்த வாரத்திற்கு உண்டான பலன்களும்
அதுக்குண்டான நல்ல விஷயங்களையும் பார்ப்போம். ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் 9/2/2026 முதல் 15/2/2026 வரை உள்ள இந்த வாரத்திற்கு மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்க்கப்படும். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். உடற்பயிற்சி தான் உங்களை காப்பாற்றும். நம்ப வேண்டாம் யாரையும். மன அழுத்தம் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். காலையிலேருந்து ராத்திரி தூங்குறதுக்குள்ளாக உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் அவ்வளவும் இருந்தும் ஏதோ இல்லாததை போல் ஆவீர்கள். இந்த வாரம் எல்லாமே நல்லதே இருக்குது. பணம், முடிவு, கடன் அடைப்பு, தொழில், உத்தியோகம், சுபகாரியம் ஜாலியாக இருக்கும். குலதெய்வத்துக்கு போகிறது, பெரியவர்கள் ஆசீர்வாதம் வர்றது, காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கிறது, உத்தியோகத்தில் அதிகமான ஏற்றங்கள் பெறுவது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் தீர்வது, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, பயணங்கள் அனுகூலம் ஏற்படுவது எல்லாம் மாறும். ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நல்ல சந்தோஷமாக இருக்கிற மாதிரியெல்லாம் ஏற்படும். யார் எதை சொன்னாலும் நேரம் நல்லா இருக்கச்சே தகராறு போகாது. நேரத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி போங்க. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு போய் வம்ப விலை குத்து வாங்காது. பரவாயில்ல, உங்கள் தேவை தான் எல்லோருக்கும் தேவை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஷத்துக்கு இருக்கக்கூடிய பலம், நீங்கள் விலகுனீங்கன்னா எல்லாரும் பதபதித்துருவார்கள். அதனால் அவங்க விலகிறாங்க, அவங்க நம்மளை விட்டு போகிறாங்க, இவங்க நம்மளை விட்டு போகிறாங்க. யார் உங்கள் இடத்துலேருந்து போனாலும் நஷ்டம் அவர்களுக்கு தான். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேகாரிக்கெல்லாம் மாசி மாத பலனில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த எல்லா விஷயமும் கைகூடும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். நம்ம கூட இருந்த கூட்டாளிகளே நமக்கு துரோகம் பண்ணுறதெல்லாம் தோணும். அதெல்லாம் மாறும். அனுகூலம் ஏற்படும். வியாபாரத்தில் அதீதமான ஏற்றம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். தொழில் ரீதியாக பெரிய சக்ஸஸ் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். பழைய கடன்கள் பைசா வருது. தேக அரைக்கிறதுக்கு 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து உத்வேகம் பெறுவது, அழகுக்கு போகிறது, உடம்பு ஸ்லிம்மாக்க போகிறது, ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் போகிறது, மனதுக்கு மனதுக்கு வெறுமையாக இருக்குது, எங்கேயாவது போய் இருந்து ஒரு தனிமையை விரும்புவது, சுற்றுலா ஸ்தலத்துக்கு செல்வது எல்லாமே ரிஷபத்திற்கு நன்மை ஏற்படும். அதே போல் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். குறிப்பாக தொழில் தான். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை, தடையாயிடுச்சு, அதெல்லாம் அசால்ட்டாக முடிப்பீங்க. இப்போ ஆச்சரியமாக இருக்கும். யாராவது வந்து உதவி வேறு செய்வாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லது நடக்கிற மாதிரியே ஒரு தோணும். எப்பா, குடும்பத்தில் தான் ஒரே குழப்பமாக இருக்கும். துணை இல்லாத துணை வேறு விஷயத்துலலாம் எதுக்கு தர்க்கம் செய்கிறீங்க? செஞ்சுட்டு அப்புறமா நீங்கள் தானே சரண்டர் ஆக போகிறீங்க. முதலே விட்டு கொடுத்துருங்க. சரிப்பா, சரிம்மா, நீ சொல்கிறது படி செஞ்சுக்குமா, அப்படியே போயிடுங்க. தெரியுதில்ல, அப்புறம் எதுக்கு திருத்த பார்க்குறீங்க? அதை கொஞ்சம் பார்த்துக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். பசுமாடுக்கு சனிக்கிழமை உணவு கொடுக்கணும். ரொம்ப முக்கியம் அது. கோதுமை, வெல்லம், கோதுமை மாவு, வெல்லம், கோதுமை தவிடு, வெல்லம், இல்லைன்னா வாழைக்காய், வாழைப்பழம், அகத்திக்கீரை தவிர கொடுங்க.
குடும்பத்தில் பெரியவங்க இல்லைன்னா அகத்திக்கீரை கொடு. ரொம்ப முக்கியம். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் ஏற்படும். உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸு கொடுத்தா, அது கொடுத்தேன், இது கொடுத்தேன், ஸ்வீட்டு சாப்பிட்டேன், பிரியாணி சாப்பிட்டேன், எதாவது கெட்டிருக்கும். சூடாக சாப்பிடுங்க. சூப்பு மாதிரி குடிங்க. பழம் கூட ஏதாவது கெட்டுப்போன பழம் டக்குன்னு வாயில் போய் மாட்டிக்கும். அதனால் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிள்ளைகளோட கோபதாபம் கூடாது. பிள்ளைகளால் செலவு வரும். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணலன்னா யார் பக்கத்து வீட்டுக்காராக பண்ணுவார்? அதில் கூட ஏன் இவ்வளோ கோபம்? பிள்ளைங்களை சந்தோஷமாக கொஞ்சம் பார்த்துக்கு. உங்களை நம்பி தானே கேட்குறாங்க. அதை கொஞ்சம் ஆவேசமாக இல்லாமல் பார்த்துக்கு. தொழில் ரீதியாக நல்லா பார்த்துக்கு. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் ஏற்படும். அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். வியாபாரத்தில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. கணக்கு வழக்கு, தஸ்தாவேஜுகள், இன்கம் டேக்ஸு, மற்ற விஷயம்லாம் ரொம்ப அற்புதமாக கொண்டு போங்க. சரியா? நிறைய முன்னேற்றம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். உத்வேகத்தை பெறுவீர்கள். யோக பலங்கள் அதிகமாக பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள்லாம் மாறும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தொடர்ச்சியாக அந்த கஷ்டங்கள் நீங்கும். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். பெரிய சந்தோஷம் ஏற்படும். உங்களுக்கு தான் நல்லது. இதெல்லாம் எப்படி? உங்களுக்கு தான் நல்லது. தெரியாது நிறைய விஷயம். வியாபாரத்தில் கூட்டாளிகள் விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். ரொம்ப கவனமாக இருக்கணும். மாதம் முழுவதும் கிரகச்சேர்வை வாயை மூடி இருந்தால் போதும். வாக்குஸ்தானாதிபதி 8ஆம் இடத்திலிருந்து வாக்குஸ்தானத்தை பார்க்குறான். சுள்ளுன்னு விழுறது, டென்ஷன் ஆகுறது, கத்துறதெல்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அசிங்கம் படும். அது வேண்டாம். என் உரிமை, என் உறவு, அதெல்லாம் இந்த வாட்டி வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் பபிள்காம் போட்டுருக்கு. தெய்வ பலம் ரொம்ப முக்கியம். உடைமைகள் விஷயம், வண்டி வாகனம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பார்த்துக்கு. எல்லாத்துலேயும் பொறுமையாக இருங்க. கொஞ்சம் சுயநலத்திலேருந்து வெளில வந்துடுங்க. தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். பறவை காய்ச்சல், அந்த காய்ச்சல்ன்றான் இருக்கான். கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. பத்திரமா பார்த்துக்கு. ஓகேவா? எல்லா விதத்திலும் கஷ்டங்களில் அதீத கவனமாக பார்த்து கொள்ளணும். அதே சமயம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் ஒரு அற்புதமாக வரும். நீங்கள் அமைதியாக இருந்தவே வரும். நீங்கள் எதுக்கும் பொறாமைப்படுறதோ கோபப்படுறதோ கூடாது. நீங்களாக இருங்க. உங்கள் உழைப்புக்கேற்ற கௌரவம் கிடைக்கும். உங்கள் உழைப்புக்கேற்ற பெருமை கிடைக்கும். தொழில் ரீதியாக அற்புதம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தரவாதத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோக பலம் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். எல்லாம் கிடைக்கும். யாருக்கு? கடகத்துக்கு. ஆனால் பொறுமையாக இருக்கும். புரியுதா? கடகராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் எல்லா விதமும் யோகமும் அனுகூலமும் பெறக்கூடிய ராசி கடகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். துணை அல்லது துணைவியார் இடத்துல சரணாகதி ஆகிடும். காதலாக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், வெள்ளைக்கொடி காட்டிடும். குடும்ப விஷயத்தில் யாருடைய தலையிட வேணும். உங்களுக்கு யார்கிட்ட பேசினா சந்தோஷமாக இருக்கும், அவங்கக்கிட்ட டெய்லி ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. சொல்லிவிடுங்க, செல்வி சொன்னார், இந்த மாதத்தில் என் கூட ரெகுலராக பேசு, அது சூரியன் என்னை பார்க்குதுன்னு சொன்னார், எங்கள் ராசியை பார்க்குதுன்னாரு, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோ, தூங்கணும் நான், நீங்கள் பேசினா தான் நல்லாயிருக்கும். அது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அண்ணன்களாக இருக்கலாம், லவ்வர்ஸாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், பொண்டாட்டியாக இருக்கலாம். உங்களுக்கு யார்கிட்ட அந்த அந்யோன்யம் அதிகரிக்குதோ, ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் பேசு.
அவங்க கோச்சிக்கினாலும் பேச வைங்க, சூப்பர் ஆகிடுவீங்க. அதே சமயம் கண்டிப்பாக வழக்கு கிழக்கெல்லாம் வெற்றி ஏற்படும். தொழில் நல்லா வரும், தொழிலில் ஏற்றம் ஏற்படும், டக்கு டக்குன்னு அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீரும், புதிய அற்புதமான காலகட்டம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். இதெல்லாம் போகாதா? வேறு என்ன வேணும்? எல்லாமே சந்தோஷம் கிடைக்கும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். யோக பலங்களை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசி. அதே சமயம் படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர்களுக்கெல்லாம் நல்ல கௌரவம் ஏற்படும், ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். போதுமா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கன்னி. பல விதமான நன்மைகள், அற்புதங்கள் எல்லாம் ஏற்படும். தானாக கனியும். வார்த்தையை விட்டு கெடுத்துக்கக்கூடாது. ஏன் வார்த்தையை விட்டா என்ன? அதான் எல்லாம் நல்லா இருக்க. சுக்கிரன் உச்சமாக இருக்கார். பெற்றோர் பெரியோருடைய தேகாரட்டும், உங்களுடைய தேகாரட்டும். வெள்ளிக்கிழமை பசுமாடுக்கு உணவளிப்பது சிறந்த பரிகாரம். அதே போல் எல்லா விதத்திலும் யோக பலங்கள் கிடைத்தாலும் கண்டிப்பாக ஒரு மாதம் முழுவதும் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் முடிந்தவர்கள் அன்னதானம் செய்வது, எலுமிச்சைப்பழ ஊறுகாய் போடுவது, இல்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை உணவு தானம் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்குதோ, எலுமிச்சைப்பழ ஜூஸ் வாங்கி கொடுக்குதோ, எலுமிச்சைப்பழ ஊறுகாய் வாங்கி கொடுப்பது, விரயங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். எல்லாமே நல்லா விரயஸ்தானாதிபதி விரயத்தை பார்ப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கும். தப்பு வந்துடும். தனிப்பட்ட முறையில் பிள்ளைகள் விஷயத்திலலாம் கோபம் படக்கூடாது. எதிரிகள் திடீர்னு பலம் பெறுவார்கள், உடனிருப்பவர்களே பலம் பெறுவார்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட திட்டமிட்டாலும் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய பிராப்தம் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வாகனத்தில் அனுகூலம் காணப்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யோகத்திற்கு உண்டான அற்புதமும் சந்தோஷமும் பெரிய ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை பெறுவதே பெரும் பலம். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், தொழிலதிபர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அற்புதமான காலகட்டம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். சுபகாரியங்கள், படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடையெல்லாம் நடக்கும். இருந்தாலும் அபிராமி 40, 59, 75, 90 படிக்கணும். ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் சரியில்லை, குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம் வந்துடும். 90 படிக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமையை மேன்மைப்படுத்தும்னு இருக்கும். அபிராமி தான் கலியுகத்தினுடைய வரப்பிரசாதம். நீங்களே படிக்கலாம், கேட்கலாம். மந்திரம்தான் நம்மளை காப்பாற்றும். தேகாரக்கும் கழுத்து வலி, முதுகு வலி எல்லாம் வரும். நரசிம்மரை கட்டியமாக பிடிச்சிக்கணும். பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, அனுகூலம் ஏற்படுவது, சுபிட்சம் ஏற்படுவது, ஏற்றங்கள் காணப்படுவது, தொழிலில் இருந்த சங்கடங்கள் தீர்வது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, வியாபாரத்தில் டக்கு டக்குன்னு நல்லது வருவது எல்லாம் ஏற்படும். பயப்படாதீங்க. யோற்றம், அனுகூலம், நம்பிக்கை, யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? துலா ராசி தான். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். குரு பார்வை, டக்கு டக்கு டக்குன்னு சுபகாரியெல்லாம் முடிச்சுடுங்க. யோசிக்காது, நாளைக்கு பண்ணலாம், நாளன்னைக்கு பண்ணலாம்லாம் வேணாம். மனதுக்கு பிடித்த எல்லாமே கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்கு அற்புத காலகட்டம் ஏற்படுவது ராஜ்யத்துடைய அனுகூலமாக காணப்படும். அரசுத்துறை அரசியல்வாதிகள்லாம் தனிப்பட்ட முறையில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் நிச்சயமாக பெறக்கூடிய காலகட்டம் துலா ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் கூடாது.
2028ஆம் ஆண்டு வரை சனி யோகத்தை தருவதனால் பொறுமையாக இருங்கள். நீங்களே உங்களை வருத்தப்படுவது, சந்தேகப்படுவதெல்லாம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. விருச்சகம் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம், மற்றபடி எல்லாம் கோபமே வேண்டாம். எதிரிகள் சிறிது கோபப்படுவாங்க, எதிரிகள் தேவையில்லாத தொந்தரவு பண்ணுவாங்க. கொஞ்சம் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது இந்த மாதம் முழுவதும் நன்மை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் மட்டும் வேண்டாம். எளிமையாக ரத்தத்தில் பரவக்கூடிய நோயெல்லாம் பரவுது. கொஞ்சம் விருச்சகம் கவனமாக இருக்கணும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அட்டகாசமாக இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி படிப்புக்கு, உத்தியோகத்துக்கு, ஜீவனத்துக்கு அவனே தன்னுடைய ராசியை பார்க்குறனால வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, படிப்பு இல்லை, பணம் இல்லை, வேலை போச்சு, அதெல்லாம் டக்குன்னு மாறும். கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் பிரச்சனை, என்னை ஏமாற்றிட்டான், அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நல்லா வருவீங்க. உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர். நல்லதெல்லாம் நடக்கலையேன்னு பயப்பட வேண்டாம். குரு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்ப்பதே சுபவிரியம்தான். கடன் கொஞ்சம் வரும், கிரெடிட் கார்டு வரும், பரவாயில்ல, ஆனால் நல்லது நடக்கும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகளெல்லாம் படிப்படியாக மாறுவது யோக பலத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், பூமியில் அதீத நன்மை, தொழில் ரீதியாக அனுகூலங்கள், டக்கு டக்கென்று செய்யக்கூடிய விஷயங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். தனிப்பட்ட எல்லா காரியமும் ஜெயத்தை ஏற்படுத்துவது உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் அதீதமான முன்னேற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் விஷ்ணு வழிபாடு, விஷ்ணு காயத்ரி, விஷ்ணு மந்திரங்கள், லலிதா சகஸ்ரநாமம், மற்றபடி விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள், மேலதிகாரிகள் பவர், புது தொழில் தொடங்குவது, ஆன்மீக சுற்றுலா செல்வது, குலதெய்வத்திற்கும் ஊர்களுக்கும் பிறந்த இடத்திற்கும் சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தங்கள் எல்லாம் ஏற்படும். தைரியம் ஏற்படும். குடும்பத்தை விட்டு தொலைதூர பயணங்கள், வரவேற்கத்தக்க பயணங்கள், எல்லா விதத்திலும் லாபமும் சந்தோஷமும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவது சாத்தியக்கூறும் அனுகூலமும் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய நம்பிக்கை, பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, புதிய முயற்சி, கூட்டுத் தொழில், தனிப்பட்ட தொழில், அரசு துறை, விடுபட்ட கல்வி எல்லாமே சாதகமும் சந்தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வாரம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாகனத்தில் மாற்றங்கள், வாகனத்தில் அனுகூலங்கள், தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், பண கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான அற்புதமான காலகட்டம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தியில் பெரிய நம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம். காது, மூக்கு, தொண்டை, வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருப்பதும், வாகனங்களில் அதீத கவனமாக இருப்பதும், தூக்கமின்மையால் பதட்டமும் சங்கடங்களும் கண்டிப்பாக ஏற்படும். வயிற்றில் வயிறு சம்பந்தப்பட்ட சிறு உபத்திரமும் ஜீரண கோளாறுகளும் ஏதாவது இருந்தால் மருத்துவரை அணுகி, நல்ல மருத்துவர், குடும்ப மருத்துவர், தவறு செய்யாத மருத்துவரை அணுகி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது முக்கியம். ஏனென்றால் தொழிலோ
உத்தியோகமோ வியாபாரமோ சுபகாரியங்களோ ஒரு குறையும் இருக்காது. தேகாரைக்கும் மனக்குழப்பம், குடும்பத்தில் குழப்பம், வார்த்தைகளால் தேவையில்லாமல் வம்பு, நட்பு கெடுவது, உறவு கெடுவது, குடும்பம் கெடுவதெல்லாம் வார்த்தைகளால் தான் ஏற்படும் என்பதை மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அந்த விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்வேகத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கொடுத்த வாக்கு காப்பாற்றுவதற்கு உண்டான முயற்சி, பணவரவு, தனவரவு, கொடுத்ததற்கு மேலாக செய்யக்கூடிய அனுகூலங்கள் எல்லாம் குருவின் பார்வையால் ஏற்படுவது கண்டிப்பாக உங்களை சுற்றி இருப்பவர்கள், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சந்தோஷமான சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய அற்புதமான வாரமாக காணப்பட்டாலும் வாகனங்களில் வித்தைகள், மருத்துவமனையில்தான் அந்த வித்தைகளை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் மிக கவனம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, குடும்பம், நரம்பு, தேகாரைக்கும், தூக்கமின்மை, மேலதிகாரிகள், சட்டத்துக்கு புறமானவர்கள் விஷயம் அதீத கவனம். காரிய சித்தி மாலை, அனுமன் சாலிசாவை கட்டிமாக பிடித்து கொள்வது தான் உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பு. முடிந்த அளவுக்கு குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதும் லாபம், சந்தோஷம், சுபகாரியங்கள் டக்கு டக்குன்னு அதெல்லாம் நடைபெறும். எல்லா சுபகாரியமும் பொண்ணு வாங்கிறது, அதாவது நகை வாங்கிறது, வைரம் வாங்கிறது எல்லாமே ஏற்படும். வாகனத்தில் அதீத மாற்றங்களும், அதிக முதலீடு செய்வதும், நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் காணப்படுவதும், லாபத்திற்குண்டான அனுகூலங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவதும், தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவதும், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதெல்லாம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அரசுத்துறை, அரசியல்வாதிகள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். உடன் இருப்பவர்கள் கூடா நட்பு, தேவையில்லாத செய்யக்கூடிய விஷயத்திற்கு நமக்கு பிரச்சனைகளோ சங்கடங்களோ ஏற்பட்டுவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பதும், கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொள்வதும் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் விரயங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய மாதம். சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம். சனிக்கிழமையில் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானம் செய்ய அற்புதமான காலகட்டம் ஏற்படும். வயிற்று உபத்திரம், அதீத கவனம், முதுகுத்தண்டு, ஜாயின்ட் பெயின்ஸ் என்று சொல்வார்கள். இந்த வாரம் யாருக்குமே சொல்ல என்றாலும் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் உடற்பயிற்சி தான் உங்களை காப்பாற்றக்கூடிய தாரக மந்திரம். பழைய கடன்கள் பைசல் செய்வது, சத்துருக்களை வெல்வது, வழக்குகளை வெற்றி ஏற்படுவது, மரண பயம் நீங்குவது, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படுவது, தாய் வழி வரவு, தந்தை வழி வரவு, சுபவிரய பிராப்தம், விரயங்களுக்கு சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது, இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற மாற்றமெல்லாம் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம் கண்டிப்பாக ஞாபகம் மருதி இருப்பதனால் எல்லா விஷயத்தையும் எழுதி வைத்து கொள்வது யோகத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் பெரும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும்.
இழுபறியாக இருந்த நிலைமைகளெல்லாம் மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் சொசைட்டியிலும் குடும்பத்திலும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் வேண்டவே வேண்டாம். வெள்ளை கொடி காட்டிக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டவே வேண்டாம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு பெரும் வெற்றிகளை ஏற்படுத்தும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 9/2/2026 முதல் 15/2/2026 வரை உள்ள வாரத்திற்குண்டான பலன்களை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் மாசி மாத நல்வாழ்த்துக்கள்.